ஓம் நம சிவாய. நம்ம பஞ்ச வைத்திய குழுவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தியானம், தவமுறை. சித்தர்கள் எதுக்காக தவம் பண்ணாங்க, அவங்க எப்படி தவம் பண்ணாங்க, அதை பகுதியாக நாம் பார்க்க போகிறோம். இதுதான் தொடக்கம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதை நம்ம நிறைய பகுதியாக பார்ப்போம். இது நம்மளுடைய முதல் பதிவு. முதல்ல நாம் பார்க்க வேண்டியது இருக்கை. அது என்ன இருக்கை, எதுக்காக இருக்கையை அமைச்சாங்க? சித்தர்கள் காடுகளில் தவம் பண்ணாங்க. தவம் பண்ணும் பொழுது வண்டுகள், பூச்சிகள், பாம்புகள் எல்லாம் வரும் போகும். அந்த இடத்துல அவைகளால் பாதிக்கப்படையாத அளவுக்கு இருக்கைகள் அமைச்சு அதில் உட்காந்து தவம் பண்ணாங்க. குகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கை அமைச்சு இது பண்ணாங்க. அவங்க புலித்தோல் விரித்து அந்த புலித்தோல் மேலே தர்பப்புல் அல்லது கோரை இதெல்லாம் வச்சு பாய் பண்ணி இருந்தாங்க. அதிக பேர் தர்பப்புல் தான் பயன்படுத்தினாங்க. காரணம் என்னென்னா, தர்பப்புல்லுக்கு எந்த ஜீவராசியும் வராது. அதனால் தர்பப்புல்லை எல்லாரும் பயன்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் சித்தர்கள் நிறைய பேர் மான் தோல், புலித்தோல், இந்த மாதிரி காட்டில் கிடைக்கக்கூடிய மிருகங்களோட தோள்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நமக்கு இது சாத்தியம் இல்லாத ஒரு வேலை. நம்மளால் அந்த அளவுக்கு போய் புலித்தோலை நம்ம தேடி பிடிச்சி அதெல்லாம் இது பண்ணோம்னா இன்றைக்கி கவர்மெண்ட்டில் கேஸில் உள்ளே போயிடுவோம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு தர்பப்புல் அதிகபட்சமானது. அது கிடைக்கல, என்ன செய்கிறது அப்படின்னா, அது கிடைக்காட்டி போயிட்டு போகுது. சாதாரணமாக இன்றைக்கி நல்ல இருக்கைகள்லாம் விற்கிறாங்க. ஏன்னா அழுத்தாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய அழகான ஆசானங்களை, துணியில் பருத்தி நூலில் செய்யப்பட்ட ஆசானங்களை பயன்படுத்தி, கொஞ்சம் கனமாக இருக்க ஆசானங்களை பயன்படுத்தி அதில் உட்காந்து தவம் பண்ணுங்க. அது உயர்வானது இருக்கை. ஏன்னா இந்த மாதிரியான இருக்கை அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் அந்த இருக்கை அதிகப்படியான சூடாகக்கூடாது. ஏன்னா மற்ற ஜீவராசிகளை கவர்ந்து இழுக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு வந்தால் மற்ற ஜீவராசிகள் விலகி போகக்கூடியதாக இருக்கணும். இதுதான் உண்மையான விதி. நாமளும் காடுகளில் போய் தவம் பண்ண போகிறதில்ல. அப்படி காடுகளில் போய் தவம் பண்ணக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு குறைஞ்சபட்சம் சுற்றி எந்த ஜீவராசியும் வராத அளவுக்கு முன்னேற்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தவம் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். அடுத்து இடம். அதான் சொல்கிறேன்ல, எந்த இடத்துல தவம் பண்ணுறது. இந்த பின்னாடி இருக்குல்ல திருப்பரங்குன்ற மலை, இந்த மலையில் குகைகள் இருக்குது. இங்கே போய் தவம் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியமில்லாதது. ஏன்னா அந்த சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுறோம், வீடுகளில் உட்காந்துக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு கோயில், மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடங்களில் நாம் உட்காந்து நம்மளோட தவத்தை ஏற்ற ஆரம்பிக்கிறோம், அல்லது தியானத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல மனம் அடங்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எல்லாருக்குமே. அந்த கேள்விக்குறியெல்லாம் போக்கணும். அந்த கேள்விக்குறியெல்லாம் போய்கிட்டு அந்த இடத்துல அந்த தவம் சித்தி ஆகுமா அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துல உட்காந்தாலும் மனம் சித்தி ஆக வேண்டும், தவம் சித்தி ஆக வேண்டும், எல்லாமே சித்தி ஆகணும். காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லுவேன். அதனால் காடுகளில் நம்ம போய் தவம் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் பண்ணலாம். எதுக்காகனா, ஆழ்ந்து எனக்கு வாழ்வு இதுதான், இதை நோக்கி தான் நான் போகிறேன் அப்படின்ற இருக்கக்கூடியவங்க மட்டும் காடுகளை பயன்படுத்துங்க. மலை குகைகள் அல்லது ரொம்ப அமைதியான இடத்த தேடி போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதையும் தாண்டி சில பேர் என்னால் இந்த துறைக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா நிறைய பெண்கள் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை நாம் ஒரு வழிகாட்டி அவங்கள இட்டுட்டு போகணும். அதனால் வீடுகளில் ஒரு அமைதியான அறை அல்லது மொட்டை மாடி அல்லது வீட்டு வாசல் முன்னாடி, வீட்டுக்கு பின்னாடி, இப்படி எந்த இடத்துல வேணாலும் தவறு இருக்கலாம். அந்த இடத்துல நல்ல இடமா அமைச்சு முடிஞ்ச வரையும் ஒரு பாறை மீது அமர்ந்து செய்கிறது உத்தமம். அப்படி இல்லைன்னா சிமெண்ட் தர இன்றைக்கி எல்லாமே கல் பதிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாச்சு இருக்கை அப்படின்னால
இதை வந்து இடம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளோட ஒரு ஏதோ ஒரு இடத்த வந்து நாம் தேர்ந்தெடுக்கிறது உத்தமம். அடுத்த கட்டம், நாம் உடுத்தக்கூடிய உடை. நாம் உடுத்துகிற உடைக்கு தவத்துக்கு என்ன இருக்குது? நிறைய பேர் இன்றைக்கி வந்து பேண்ட்டு போட்டுட்டு தவம் பண்ணுறாங்க. ஏன்னா கால் சட்டை கை சட்டையெல்லாம் போட்டுட்டு தவம் பண்ணுறாங்க. பொதுவாக கால் சட்டை கை சட்டை இதெல்லாம் வந்து உடம்புல வந்து அங்கங்களை வந்து தொடும். அப்படி தொடும்போது எதுக்காக லங்கோடு அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் கோமணம் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க சித்தர்கள் தவ முனிவர்கள்லாம் அப்படின்னா, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய உடல்களை வந்து மற்ற ஆடைகள் தொடக்கூடாது. அப்படி தொட்டுச்சுன்னா நம்மளோட கவனம் சிதறும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் உணரக்கூடிய பக்குவத்துக்கு வரும் தவம் செய்யும் பொழுது. அந்த பக்குவத்துக்கு வரணும்னா உங்களோட ஆடை மெல்லியதாக இருக்கணும், பருத்தி ஆடையாக இருக்கணும். ஏன்னா அந்த பருத்தி ஆடையை உடுத்தி தவம் செய்யணும். சாமி சொல்லிட்டாருன்றதுக்காக லங்கோடு கட்டிட்டு தான் நான் செய்வேன் அப்படின்னா அது உங்களுக்கு விருப்பமான ஒரு செயல்பாடு. அதுக்காக பெண்கள்லாம் அதை செய்ய முடியாதுல்ல. நல்ல பருத்தி ஆடைகளை உடுத்தி நம்மளோட தவத்தை செய்ய பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. உடம்பு சூடாகக்கூடிய ஆடைகளை அணிய வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஆடைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி காற்றோட்டம் இல்லாத ஆடைகளை அணிய வேண்டாம். காற்று எளிதில் வந்து உடம்புல புகுந்து போகணும். அந்த மாதிரியான ஆடைகளை வந்து பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் மக்கள் எல்லோரும் தவம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கலைன்னு நினச்சிட்ருக்காங்க. பெரிய கலை தான், ஆனால் கவனத்தை குவிக்கக்கூடிய ஒரு பெரிய கலை. அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு சரியான ஆடையும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தா போல் உணவுக்கும் தவத்துக்கும் என்னப்பா இருக்குது. இன்றைக்கி மாமிச உணவுகள், இந்த மாதிரி உணவுகள், எண்ணெய் உணவுகளை பயன்படுத்தி சாப்பிட்டு நீ வந்து உட்காந்து தவம் பண்ணினா அந்த ஹீட் அதிகமாக உண்டாகி உபாதை உண்டாயிரும். இப்போ நான் உட்காந்துருக்கிறத கொஞ்ச நேரத்துலேயே என்னோடய உடலில் இருந்து சில வாயுக்கள் வெளியாகிறத அந்த சத்தத்தோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரணம் என்னென்னா என்னோடய உடம்பு எப்பயுமே ஹீட்டாக இருக்கும். அதனால் அந்த சத்தத்தோடு அந்த ஹீட்டாகப்பட்டது வாயுவை வெளியேற்றிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய உணவு நம்ம உடம்பை பாதிக்காத அளவுக்கு தவம் செய்யணும். அதனால தான் காலை நேரங்களில் செஞ்சாங்க. உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி தவம் பண்ணாங்க. முடிஞ்ச வரையும் இலக்கமான களி, கஞ்சி, இந்த மாதிரியான உணவு வகைகளை, கீரை வகைகள் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க சித்தர்கள் முனிவர்கள் எல்லாருமே. ரொம்ப கடினமான உணவுகள், எண்ணெய் வகை உணவுகள்லாம், எண்ணெய் அப்படின்ற ஒன்றை வந்து அதிகமாக பயன்படுத்துறது இன்றைக்கி காலத்து தான் பயன்படுத்துகிறாங்க. அன்னைக்கு வந்து தாளிக்க மட்டும்தான், நம்மளோட கலாச்சார முறைப்படி தாளிக்க மட்டும்தான் எண்ணெய். மற்ற எல்லாவற்றிலையும் கறி சமைக்கிறேன், மீன் சமைக்கிறேன் அப்படின்னையில் தாளிக்க மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. கறியில் அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குது, அதெல்லாம் யாரும் பயன்படுத்துறதில்ல. இன்றைக்கி இருக்க காலகட்டமும் அந்த மாதிரி இல்லை. அதனால் உணவுகளை, சரியான உணவுகளை, சரிவிகித உணவுகளை மட்டும் சாப்பிட பாருங்கள். முடிஞ்ச வரையும் களி, கூழ், இந்த மாதிரியான பாண்டங்களை வந்து உணவாக பயன்படுத்துங்க. அது எந்த தானியம் அப்படிங்கிறத பொறுத்த விஷயம். மாலை நேரங்களில் பச்சை பயிறு, இந்த மாதிரி தானிய வகைகளை சாப்பிட்டு பழகுங்க. அடுத்து வந்து மனநிலை கெட்டு போய் தான் நான் தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும் எல்லோரும் வருவாங்க. அதில் என்ன சாமி இருக்குது, அதை எப்படி மாற்ற போகிறீங்க அப்படின்னு. இதை வந்து எந்த மனநிலை இருந்தாலும் சரி, நான் தவம் பண்ண போகிறேன், தியானிக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு உயர்வாக இருக்கும். நீங்கள் திட்டம் தீட்டாமல் இந்த விஷயங்கள் எதுவுமே சரி வராது. ஓம் நம சிவாய. நம்ம பஞ்ச வைத்திய குழுவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து தியானம், தவமுறை. சித்தர்கள் எதுக்காக தவம் பண்ணாங்க, அவங்க எப்படி தவம் பண்ணாங்க, அதை பகுதியாக நாம் பார்க்க போகிறோம். இதுதான் தொடக்கம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதை நம்ம நிறைய பகுதியாக பார்ப்போம். இது நம்மளுடைய முதல் பதிவு. முதல்ல நாம் பார்க்க வேண்டியது வந்து இருக்கை. அது என்ன இருக்கை, எதுக்காக இருக்கையை அமைச்சாங்க? சித்தர்கள் காடுகளில் தவம் பண்ணாங்க. தவம் பண்ணும் பொழுது வண்டுகள், பூச்சிகள், பாம்புகள் எல்லாம் வரும் போகும். அந்த இடத்துல அவைகளால் பாதிக்கப்படையாத அளவுக்கு இருக்கைகள் அமைச்சு அதில் உட்காந்து தவம் பண்ணாங்க. புகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இருக்கை அமைச்சு இது பண்ணாங்க. அவங்க வந்து புலித்தோல் விரித்து அந்த புலித்தோல் மேலே
தர்பப்புல் அல்லது கோரை இதெல்லாம் வச்சு பாய் பண்ணி இருந்தாங்க. அதிக பேர் வந்து தர்பப்புல் தான் பயன்படுத்தினாங்க. காரணம் என்னென்னா, தர்பப்புல்லுக்கு வந்து எந்த ஜீவராசியும் வராது. அதனால் தர்பப்புல்லை வந்து எல்லாரும் பயன்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து சித்தர்கள் நிறைய பேர் வந்து மான் தோல், புலித்தோல், இந்த மாதிரி காட்டில் கிடைக்கக்கூடிய மிருகங்களோட தோல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நமக்கு இது சாத்தியம் இல்லாத ஒரு வேலை. நம்மளால் அந்த அளவுக்கு போய் புலித்தோலை வந்து நம்ம தேடி பிடிச்சி அதெல்லாம் இது பண்ணோம்னா இன்றைக்கி கவர்மெண்ட்டில் கேஸில் உள்ளே போயிடுவோம் நம்ம. இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு தர்பைப்புல் அதிகபட்சமானது. அது கிடைக்கல, என்ன செய்கிறது அப்படின்னா, அது கிடைக்காட்டி போயிட்டு போகுது. சாதாரணமாக இன்றைக்கி நல்ல இருக்கைகள்லாம் விற்கிறாங்க. ஏன்னா அழுத்தாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய அழகான ஆசனங்களை, துணியில் பருத்தி நூலில் செய்யப்பட்ட ஆசனங்களை பயன்படுத்தி, கொஞ்சம் கனமாக இருக்க ஆசனங்களை பயன்படுத்தி அதில் உட்காந்து தவம் பண்ணுங்க. அது உயர்வானது இருக்கை. ஏன்னா இந்த மாதிரியான இருக்கை அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் அந்த இருக்கை வந்து அதிகப்படியான சூடாகக்கூடாது. ஏன்னா மற்ற ஜீவராசிகளை கவர்ந்து இழுக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு வந்தால் மற்ற ஜீவராசிகள் விலகி போகக்கூடியதாக இருக்கணும். இதுதான் உண்மையான விதி. நாமளும் காடுகளில் போய் தவம் பண்ண போகிறதில்ல. அப்படி காடுகளில் போய் தவம் பண்ணக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு குறைஞ்சபட்சம் சுற்றி எந்த ஜீவராசியும் வராத அளவுக்கு முன்னேற்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தவம் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். அடுத்து வந்து இடம். அதான் சொல்கிறேன்ல, எந்த இடத்துல தவம் பண்ணுறது. இந்த பின்னாடி இருக்குல்ல திருப்பரங்குன்ற மலை, இந்த மலையில் குகைகள் இருக்குது. இங்கே போய் தவம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சாத்தியமில்லாதது. ஏன்னா அந்த சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுறோம், வீடுகளில் உட்காந்துக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு கோயில், மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடங்களில் நாம் உட்காந்து நம்மளோட தவத்தை ஏற்ற ஆரம்பிக்கிறோம், அல்லது தியானத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல மனம் அடங்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எல்லாருக்குமே. அந்த கேள்விக்குறியெல்லாம் போக்கணும். அந்த கேள்விக்குறியெல்லாம் போய்கிட்டு அந்த இடத்துல அந்த தவம் சித்தி ஆகுமா அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துல உட்காந்தாலும் மனம் சித்தி ஆக வேண்டும், தவம் சித்தி ஆக வேண்டும், எல்லாமே சித்தி ஆகணும். காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லுவேன். அதனால் காடுகளில் நம்ம போய் தவம் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் பண்ணலாம். எதுக்காகனா, ஆழ்ந்து எனக்கு வாழ்வு இதுதான், இதை நோக்கி தான் நான் போகிறேன் அப்படின்ற இருக்கக்கூடியவங்க மட்டும் காடுகளை பயன்படுத்துங்க. மலை குகைகள் அல்லது ரொம்ப அமைதியான இடத்த தேடி போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதையும் தாண்டி சில பேர் வந்து என்னால் இந்த துறைக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை வந்து நாம் வந்து ஒரு வழிகாட்டி அவங்கள இட்டுட்டு போகணும். அதனால் வீடுகளில் ஒரு அமைதியான அறை அல்லது மொட்டை மாடி அல்லது வீட்டு வாசல் முன்னாடி, வீட்டுக்கு பின்னாடி, இப்படி எந்த இடத்துல வேணாலும் தவறு இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நல்ல இடமா அமைச்சு முடிஞ்ச வரையும் ஒரு பாறை மீது அமர்ந்து செய்கிறது உத்தமம். அப்படி இல்லைன்னா சிமெண்ட் தர இன்றைக்கி எல்லாமே வந்து கல் பதிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாச்சு இருக்கு அப்படின்னால இதை வந்து இடம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளோட ஒரு ஏதோ ஒரு இடத்த வந்து நாம் தேர்ந்தெடுக்கிறது உத்தமம். அடுத்த கட்டம், நாம் உடுத்தக்கூடிய உடை. நாம் உடுத்துகிற உடைக்கு தவத்துக்கு என்ன இருக்குது? நிறைய பேர் இன்றைக்கி வந்து பேண்ட்டு போட்டுட்டு தவம் பண்ணுறாங்க. ஏன்னா கால் சட்டை, கை சட்டையெல்லாம் போட்டுட்டு தவம் பண்ணுறாங்க. பொதுவாக கால் சட்டை, கை சட்டை இதெல்லாம் வந்து உடம்புல வந்து அங்கங்களை வந்து தொடும். அப்படி தொடும்போது எதுக்காக லங்கோடு அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில் கோமணம் அதெல்லாம் பயன்படுத்தினாங்க சித்தர்கள், நவமுனிவர்கள்லாம் அப்படின்னா, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய உடல்களை வந்து மற்ற ஆடைகள் தொடக்கூடாது. அப்படி தொட்டுச்சுன்னா நம்மளோட கவனம் சிதறும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் உணரக்கூடிய பக்குவத்துக்கு வரும் தவம் செய்யும் பொழுது. அந்த பக்குவத்துக்கு வரணும்னா உங்களோட ஆடை மெல்லியதாக இருக்கணும், பருத்தி ஆடையாக இருக்கணும். ஏன்னா அந்த பருத்தி ஆடையை உடுத்தி
தவம் செய்யணும். சாமி சொல்லிட்டாருன்றதுக்காக லங்கோடு கட்டிட்டு தான் நான் செய்வேன் அப்படின்னா, அது உங்களுக்கு விருப்பமான ஒரு செயல்பாடு. அதுக்காக பெண்கள்லாம் அதை செய்ய முடியாதுல்ல. நல்ல பருத்தி ஆடைகளை உடுத்தி நம்மளோட தவத்தை செய்ய பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. உடம்பு சூடாகக்கூடிய ஆடைகள்லாம் அணிய வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஆடைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி காற்றோட்டம் இல்லாத ஆடைகளை அணிய வேண்டாம். காற்று எளிதில் வந்து உடம்புல புகுந்து போகணும். அந்த மாதிரியான ஆடைகளை வந்து பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் மக்கள் எல்லோரும் தவம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கலைன்னு நினச்சிட்ருக்காங்க. பெரிய கலை தான், ஆனால் கவனத்தை குவிக்கக்கூடிய ஒரு பெரிய கலை. அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு சரியான ஆடையும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தா போல் உணவுக்கும் தவத்துக்கும் என்னப்பா இருக்குது. இன்றைக்கி மாமிச உணவுகள், இந்த மாதிரி உணவுகள், எண்ணெய் உணவுகளை பயன்படுத்தி சாப்பிட்டு நீ வந்து உட்காந்து தவம் பண்ணினா அந்த ஹீட் அதிகமாக உண்டாகி உபாதை உண்டாயிரும். இப்போ நான் உட்காந்துருக்கிறத கொஞ்ச நேரத்துலேயே என்னோடய உடல்லேருந்து சில வாயுக்கள் வெளியாகிறத அந்த சத்தத்தோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரணம் என்னென்னா, என்னோடய உடம்பு எப்பயுமே ஹீட்டாக இருக்கும். அதனால் அந்த சத்தத்தோடு அந்த ஹீட்டாகப்பட்டது வாயுவை வெளியேற்றிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய உணவு நம்ம உடம்பை பாதிக்காத அளவுக்கு தவம் செய்யணும். அதனால தான் காலை நேரங்களில் செஞ்சாங்க. உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி தவம் பண்ணாங்க. முடிஞ்ச வரையும் இலக்கமான களி, கஞ்சி, இந்த மாதிரியான உணவு வகைகளை, கீரை வகைகள் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க சித்தர்கள், முனிவர்கள் எல்லாருமே. ரொம்ப கடினமான உணவுகள், எண்ணெய் வகை உணவுகள்லாம், எண்ணெய் அப்படின்ற ஒன்றை வந்து அதிகமாக பயன்படுத்துறது இன்றைக்கி காலத்து தான் பயன்படுத்துகிறாங்க. அன்னைக்கு வந்து தாளிக்க மட்டும்தான், நம்மளோட கலாச்சார முறைப்படி தாளிக்க மட்டும்தான் எண்ணெய். மற்ற எல்லாவற்றிலையும் கறி சமைக்கிறேன், மீன் சமைக்கிறேன் அப்படின்னையில் தாளிக்க மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. கறியில் அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குது, அதெல்லாம் யாரும் பயன்படுத்துறதில்ல. இன்றைக்கி இருக்க காலகட்டமும் அந்த மாதிரி இல்லை. அதனால் உணவுகளை, சரியான உணவுகளை, சரிவிகித உணவுகளை மட்டும் சாப்பிட பாருங்கள். முடிஞ்ச வரையும் களி, கூழ், இந்த மாதிரியான பாண்டங்களை வந்து உணவாக பயன்படுத்துங்க. அது எந்த தானியம் அப்படிங்கிறத பொறுத்த விஷயம். மாலை நேரங்களில் பச்சைப்பயிறு, இந்த மாதிரி தானிய வகைகளை சாப்பிட்டு பழகுங்க. அடுத்து வந்து மனநிலை கெட்டு போய் தான் நான் தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும் எல்லோரும் வருவாங்க. அதில் என்ன சாமி இருக்குது, அதை எப்படி மாற்ற போகிறீங்க அப்படின்னு. இதை வந்து எந்த மனநிலை இருந்தாலும் சரி, நான் தவம் பண்ண போகிறேன், தியானிக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு உயர்வாக இருக்கும். நீங்கள் திட்டம் தீட்டாமல் இந்த விஷயங்கள் எதுவுமே சரி வராது.